ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டின்னர் கோதுமை ரவை பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை, பல்லேரி, 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், தக்காளி, புதினா தலை, மல்லித்தலை, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வாசம் வர வரையும் வறுத்தா போதும். ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தாளிப்புக்கு கருவேப்பிலை, சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லித்தலை, புதினா தலை, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின பிறகு கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் போட்டு வணக்கிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு வணக்கிட்டு அது கூட ஒரு கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி விட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அது கூடயே கோதுமை ரவையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கோதுமை ரவை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கின பிறகு எடுத்து பாருங்கள். பிரியாணியே தோற்றுருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக வந்தது. நானே இந்த ரெசிப்பியை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி விட சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை ரவை சாப்பிடாதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.